ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜே ட்ரேடர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய 1 year ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் பார்க்க போகிறோம். வெரிஃபைட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்விட்டி தான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேர்ந்தெடுத்த ஸ்டாக் தான் பண்ணியிருப்பேன். நிறைய பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் பண்ணியிருக்க மாட்டேன் பார்த்தீங்கன்னா, ஃபண்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அது இல்லாமல் நிறைய நான் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனால தான் என்னால் இது பண்ண முடியல. சில எல்லாம் ரிசர்ச் பண்ண ஸ்டாக்லாம் பயங்கரமாக ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சிடிஎஸ்எல், எம்சிஎக்ஸ், இதெல்லாம் நிறைய கல்யாண் ஜுவல்லர்ஸ், எக்ஸாஃப்ட், இது மாதிரி நிறைய ஸ்டாக் வந்து ஏறிட்டே போயிடுச்சு. அதெல்லாம் நான் ட்ராக் பண்ணாமல் விட்டது தான். ஸோ அதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதை விட ஸ்டாக் வந்து ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிஎன்எல் அக்கௌண்ட்டு தான், என்னுடைய பிஎன்எல் அக்கௌண்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இந்த 2 இது தான் ரெட்டாக இருக்கும். மந்த் மட்டும் தான் ரெட்டாக இருக்கும். ஏன் ரெட்டாக இருக்குன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து வந்து ஒரு 10,000 வந்து மார்க்கெட் ஃபீயாக நான் கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன் பார்த்திங்கன்னா, எடர் சொல்லிட்டு வந்து கவனிக்காமல் விட்டேன். ஸோ இதை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இது ஓரளவுக்கு நல்லா இது பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சாக்ஸப் தான் முதல்ல நான் ப்ராஃபிட் பண்ண ஸ்டாக்கு 200 வாங்கி வச்சுருந்தேன். 130 ரூபாவில் நம்ம வைத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 400 வரைக்கும் போனால். ஸோ அதெல்லாம் ட்ராக் பண்ணாமல் விட்டது தான். ஸோ அதுக்காக தான் உங்கள்கிட்ட அடிக்கடிக்கு சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய விஷயம், ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறதை விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியன்றது. ஏன் இதை திரும்ப சொல்லிகிட்டே இருக்குன்னா, அனுபவப்பட்டதுனால சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதானி, இதுக்கு பாருங்கள் கொஞ்சம் 3% வெளியேற்றேன். ஏன்னா அது ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருந்தனால வெளியே வந்துட்டேன். பஜாஜ் ஃபினான்ஸ் இவரும் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்தான். பிரிட்டானியா தான் இருக்கிறதுல என்னுடைய நல்ல ஒரு ப்ராஃபிட். இங்கே பாருங்கள், ஒரு 1,70,000 இது பண்ணியிருந்தேன். ஒரு 8,000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். என்னுடைய பெஸ்ட்டு ட்ரேடு பார்த்திங்கன்னா கோஃபோர்ஜ் வந்து நல்லா பண்ணியிருந்தேன். பெஸ்ட்டு ட்ரேட் வந்து அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன். கோஃபோர்ஜும் ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்த ஒரு கம்பெனி. இங்கே அடுத்தது சிஎஸ்சி, இவனும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கோட்டா ப்ராஃபிட் ஒழுங்காக கொடுக்கல. அதனால தான் நான் வெளியே வந்துட்டேன். இங்கே பாருங்கள் பிசாஃப்ட், இங்கெல்லாம் வெளியே வந்திருக்கேன் பாருங்கள். இவெல்லாம் ரொம்ப அதிகமாக ஏறினான். அடுத்தது டிக்ஸான், என்னுடைய முதல்ல கேபிட்டல் இறக்குனது இவங்கிட்ட தான், டிக்ஸான் கிட்ட தான். ஸோ நான் விற்றதுக்கப்புறமா பயங்கரமாக ஏறிட்டான். இவனையும் அதே தான் ஸ்டாக் அனலைஸ் பண்ணோம், பட் ஆனால் ட்ராக் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ECLRX, இவனும் ஒரு நல்ல ஒரு இவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள்லேயே நல்ல ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்காட்ச், இது வந்து ஃபெயில்ட் ஆனது. இதுவும் ECLRXக்கு முன்னாடி இந்த டிமார்ட், இவனும் கொஞ்சம் ஃபெயில்ட் ஆனால் நான் விற்றதுக்கப்புறமா ஏற ஆரம்பித்தான். அதுவும் கொஞ்சம் சில எமோஷ்னல் பிஹேவியர்லாம் அது கொஞ்சம் விட்டது. எல்லாருமே தானே, நானும் எமோஷ்னலாக கொஞ்சம் இதுவாகும். ஸோ அதனால் அதெல்லாம் திருத்திட்டு தான் இப்போது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் போய்டுவோம். செகண்டில் பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்கிறதுலே என்னுடைய பெஸ்ட்டு ட்ரேட் பார்த்திங்கன்னா ஹட்கோ. இவன் தான் எனக்கு மிகப்பெரிய இது. இவனுடைய வீடியோவும் நான் பண்ணியிருப்பேன், எப்படி நான் ட்ரேட் எடுத்துன்றது. நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த வீடியோலாம் அதெல்லாம் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா IRB இன்ஃப்ரா, இவன் தான் ரொம்ப எனக்கு இது. இங்கே பாருங்கள் 1000 கான்டெக்ட் போட்டிருப்பேன், ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்தேன் இன்னும். ஸோ இனிடா, இவனும் பாருங்கள், இது நான் சொல்லியிருப்பேன். ஸோ நல்ல இது. அடுத்தது பார்த்திங்கன்னா IRFC, இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். ஸோ இதை பற்றியும் பேசியிருப்போம். ஸோ இதை பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு 10. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா JP பவர், இவன் தான் ரொம்ப ஹைலைட்டு. ஒரு 3,400 கிட்ட போட்டு இருந்தோம். பட் ஆனால் இவன் 20,000 வந்தான். பட் ஆனால் ப்ராஃபிட்டில் லாஸ் பண்ணேன். எப்படி பண்ணேன் பார்த்திங்கன்னா, ஒரு 20,000 ஒரு ப்ராஃபிட் இருந்தது. ஒரு 12,000 விட்டு மார்க்கெட்டுக்கிட்ட விட்டுட்டு தான் வந்தேன். ஸோ கரெக்டான நேரத்தில் எக்ஸிட் ஆகலை. ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. இங்கே பாருங்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் நான் நிறைய வாட்டி ட்ரேட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ட்ராக் பண்ணலை. அதுக்காக தான் அடிக்கடிக்கு உங்கள்கிட்ட சொல்கிறது, ட்ராக் பண்ணுங்கன்ட்டு. ஸோ OFSS, இவனை ஒரு 4 ஸ்டாக் தான் வாங்கியிருந்தேன். இவனும் ஒரு நல்ல ரிட்டர்ன், ஒரு 8,000 ப்ராஃபிட் கொடுத்துருந்தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப இதில் ரொம்ப முக்கியமானது REC. இது நான் விற்றதுக்கப்புறமா தான் ஏற ஆரம்பித்தான். நீங்கள் பாருங்கள், விற்றதுக்கப்புறமா 400க்கு மேலே போனான். என்னோடய செல் வேல்யூ பாருங்கள் 158 தான், பையிங் வேல்யூ 144. நான் விற்றதுக்கப்புறம் 160க்கு மேலே போனேன். இதுவும் அதே தான், ட்ராக் பண்ணாமல் விட்டது. விற்றதுக்கப்புறமும் நம்ம கொஞ்சம் லைட்டாக ட்ராக் பண்ணணும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக லாஸ் பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தான். ஏன் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் பைக்கோட்டு நிறுத்தம், பட் நான் மார்க்கெட் சரியில்லை, கீழே வந்துட்டான். இந்த ஷேர் மெட்டலிஸ்டிக்ஸ், இதை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதையும் பாருங்கள், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சுவிட்சர்லாந்து, இங்கே பாருங்கள், சுவிட்சர்லாந்து தான் இருக்கிறதுலேயே என்னுடைய இது. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 13,000 ப்ராஃபிட் லாஸ் பண்ணியிருப்பேன்.
இதுதான் ரொம்ப பெரிய மார்க்கெட் ஃபீஸாக நான் கொடுத்தது. ஏன் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, அது எடன் சொல்லிட்டு ஃபார்ம் ஆகிருந்தது. அப்போவே நம்ம ரைட்டர்ஸ் சொல்லிட்டு ஃபார்ம் ஆகும்போது நம்ம வெளியே வந்திருக்கணும். அது சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபீ கொடுத்து தான் ஆகணும். ஸோ இனிமேட்டு அந்த மார்க்கெட் ஃபீயை வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு நான் என்னுடைய உறுதிமொழியாகவே நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்வான் எனர்ஜி ஒரு 10,000 ப்ராஃபிட் கொடுத்துருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி அதிகம் தான், பட் ஆனால் ரிஸ்க் எடுத்தேன். ஸோ ப்ராஃபிட்டில் தான் இருந்தேன். ஒரு 3,000 ப்ராஃபிட் இருந்தது. அப்போயே கட் பண்ணியிருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்பு மிட் கேப்லாம் எல்லாம் விழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து இது பண்ணியிருந்துருக்கணும். ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் தெரியும். ஸோ நம்ம முடியறதுக்கு முன்னாடியே கரெக்டாக எக்ஸிட் ஆகிருக்கணும். அப்படி பண்ணும்போது தான் நம்மளால் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டை வந்து தக்க வைக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேன்லா பிளாட்ஃபார்ம் இது 2,000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். டிசிஎஸ்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு எமோஷ்னலாக பண்ணது. ஃபஸ்ட் அந்த இதுலலாம் பிகினிங் டைமில் பண்ணது. ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் இந்த ஒரு வருஷத்தில் பண்ணது. ஸோ இதுக்கான வெரிஃபைடான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள், என்னென்ன மாதிரியெல்லாம் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதை வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள், எப்படி நான் எடுத்திருக்கேன், எந்த ரேட்டில் எடுத்திருக்கேன்றதை போயிட்டு இங்கே ட்ரேடிங்களை வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் அதே மாதிரி அதே இதுவே வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் வரும்போது நீங்களும் உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும், கான்ஃபிடண்ட்டாக இருக்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட்.